அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளியிட்டு கொண்டு வந்துருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்டில். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 4 காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த காலேஜஸ்க்குனா குயின் மேரிஸ் காலேஜ், அதுக்கப்புறம் சிக்கண்ணா அரசு கல்லூரி, அதுக்கப்புறம் எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் பாரதி உமன்ஸ் காலேஜ். இந்த 4 காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சில காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதையும் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாத வேறு ஏதாவது காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த காலேஜுடைய நேம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ தனியாக நான் மேக் பண்ணி போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் குயின் மேரி காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த வெப்சைட்டில் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஆனது ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாத மேலே இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஆனது ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில். இதில் பார்ட் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ பார்ட் 2 வரும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குயின் மேரிஸ் காலேஜ் அட்டானமஸ் சென்னை யூஜி ரேங்க் லிஸ்ட் ஃபார் அட்மிஷன் 2024-25. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ரேங்க் எத்தனாவது நம்பரில் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அக்ரெசிவ் மார்க்கு. இதில் அக்ரெசிவ் மார்க்காக 99% ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேமையோ இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் ஃபைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் ஃபைன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் F கொடுத்து ஃபைன் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுடைய நேம் எந்த மெத்தடில் கொடுத்தீங்களோ அந்த நேம் ஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். இப்போ உங்களுடைய நேம் இதில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது குயின் மேரிஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிக்கண்ணா அரசு கல்லூரிக்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதில் யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த டேட்டா ஷீட் ஆஃப் கவுன்சிலிங்கான டேட்டா ஷீட்டையும் இவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பெஷல் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட்டுக்கு அதுக்கான கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ப்ரோக்ராமுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வேணும்னா இதில் ரேங்க் லிஸ்ட் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரேங்க் லிஸ்ட் வேணும்னா இந்த ரேங்க் லிஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஏ தமிழுக்கும் அதே போல் தான், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் அதே போல் தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுடைய கேட்டகரி, ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கா இல்லையன்றதை உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுன்சிலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிக்கண்ணா அரசு கல்லூரியில் திருப்பூரில் இருக்கு இல்லையா, இங்கே கவுன்சிலிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. இப்போ 30/5/2024 அன்றைக்கு நான் காலை 9 மணிக்கு ஸ்பெஷல் கோட்டாக்கான கவுன்சிலிங் முடிவடைஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில் வருகின்ற ஜூன் 10/6/2024 14/6/2024 வரைக்கும் கவுன்சிலிங் டேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கோர்சஸ்க்குமான டேட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, டைமிங் தனியாக கொடுத்துருக்காங்க, நம்பர் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட்டில் 1லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் 500க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா 10/6/2024 அன்றைக்கு காலையில் போக வேண்டியது இருக்கும். அதுவே 501க்கு மேலே 1000க்குள்ளே இருக்கிறீங்கன்னா 10/6/2024 மதியம் 1 மணிக்கு நீங்கள் போக வேண்டி இருக்கும். அதே போல் தான் 1001க்கு மேலே 1500க்குள்ளே இருக்கீங்கன்னா 11/6/2024 காலை 9 மணிக்கு போக வேண்டியது இருக்கும். அதே போல் எல்லா ரேங்க் லிஸ்ட்டுக்குமான நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நம்பருக்குள்ளே உங்களுடைய நம்பர் எந்த டேட்டில் எந்த டைமில் வருதோ அந்த டைமுக்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு போனாலே போதுமானது. அப்போ நீங்கள் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, கல்லூரியில் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கப்பட்ட கடிதம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் TN காசாவிலேருந்து இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அசல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். 10th 12th 11th மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஸ்பெஷல் கோட்டா ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்
உங்களுடைய ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸில் 6 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கல்லூரியில் அட்மிஷனுக்காக செலுத்த வேண்டிய பணத்தையும் அன்றைக்கே செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கல்லூரியில் ஜாயின் அட்மிஷன் அன்றைக்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பைசாவையும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த 4 காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டுடைய லிங்க் ப்ளஸ் வந்து வெப்சைட்டுடைய லிங்க், கவுன்சிலிங்குடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகிடும் இந்த PDF ஃபார்மேட்டு. அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இது வந்து திருப்பூரில் இருக்குது. இதற்கான ரேங்க் லிஸ்டானது கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட்டு நியூ கொடுத்துருக்காங்க. 2024-25 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். அதே போல் தான் ரேங்க் எத்தனாவது ரேங்க்கு, அட்மிஷன் நம்பரு, நேமு, கம்யூனிட்டி, கட் ஆஃப் எவ்வளோ, இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, NCC இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. BA தமிழ், BA இங்கிலீஷ், BA ஹிஸ்ட்ரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு PDF தனியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் ஹியர்ன்றதுல நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுடைய நேம் இருக்கா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கவுன்சிலிங் டேட் எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா ஆல் BSc கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் டேட் வந்து 10/6/2024, அதுக்கப்புறம் வந்துட்டு 11/6/2024 அன்று சொல்லியிருக்காங்க. அதே போல் பிகாம் வித் CA, BBA, BA ஹிஸ்ட்ரி அண்ட் BA எக்கனாமிக்ஸு கவுன்சிலிங் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா 12/6/2024 13/6/2024 சொல்லியிருக்காங்க. 2 நாள் சொல்லியிருக்காங்க. BSc கோர்ஸ்க்கான 2 நாள் கவுன்சிலிங் நடக்கும். ஸ்பெஷல் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் ஆனது முடிவடைஞ்சிச்சு. BA தமிழ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான கவுன்சிலிங் வந்து 14/6/2024 அன்று கவுன்சிலிங் ஆனது இருக்குன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்தாலும் வராட்டாலும் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து என்னைக்கு கவுன்சிலிங் நடக்குதோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க 2 செட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் அட்மிஷன் ஃபீஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போயிடுங்க. உங்கள் நேம் வரலனாலும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் டேரெக்டாக போயிடுங்க. உங்களுக்கு மெசேஜ் மெயில் வரலனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த காலேஜில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் வந்து அசலுடன் 2 நகல்கள். அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ் வந்து 2 ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது +1 +2 மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் நகல் 1, அதுக்கப்புறம் மாணவியின் புகைப்படம் வந்து 6 கேட்டிருக்காங்க. மாணவியின் ஆதார் நகல் வந்து 2 கேட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும் போது நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் 4வது காலேஜான பாரதி உமன்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இங்கேவே கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட்டு 2024-25 கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா புல்லட்டின் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாரதி உமன்ஸ் காலேஜ் அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் 2024-25 ரேங்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி அக்ரேட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம் இதில் இருக்கா, உங்களுடைய அட்மிஷன் நம்பர் இதில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து கவுன்சிலிங்க்கான டேட் வெளியிடல. கவுன்சிலிங்க்கான டேட் வெளியிட்டாங்கன்னா அதற்கான வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ இந்த 4 காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுடைய நேம் வருது, இல்லை உங்களுக்கு மெசேஜ் வருது, வரலன்னா பரவாயில்ல. அதாவது உங்களுடைய நேமை சர்ச் பண்ணுங்கள். நேம் இல்லை மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் உங்கள் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் என்றைக்கு நடக்குதோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க.
1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உடனுக்குடனே வந்து இது முடிவடைஞ்சிடும். ரேங்க் லிஸ்ட்டுடைய கவுன்சிலிங் வந்து சீக்கிரமாக முடிவடைஞ்சு அட்மிஷன் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப குயிக்காக நடந்துட்டு இருக்கிறதால நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து நீங்கள் அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா உங்களுடைய அட்மிஷன் வந்து மிஸ் ஆகிடும். இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.